என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சினிமாவில் மண் வாசனையை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற இயக்குனர் பாரதி ராஜாவின் மறைவு செய்து ரசிகர்களும் திரையுலகின் அதிர்ச்சி ஆழ்த்தியுள்ளது. கிராமத்து வாழ்க்கை, காதல், மனித உறவுகள், சமூக உண்மைகள் என பல பரிமாணங்கள் திரையில் உயிர்ப்பித்த அந்த மாபெரும் படைப்பாளி இன்று நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவர் விட்டு சென்ற படைப்புகள் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கும். இந்நிலையில் பாரதி ராஜா கடைசி காலங்களில் அளித்த பேட்டியிலும் மேடை பேச்சுகளும் சமூக வலைதளங்களும் மீண்டும் மகிழாகின்றன. குறிப்பாக இன்னும் நிறைய கதைகள் சொல்லணும் என்று அவர் கூறிய வார்த்தைகள் ரசிகர்கள் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. 80 வயதை கடந்த பிறகும் சினிமா மீது இருந்த காதலை பாரதி ராஜா ஒருபோதும் இழக்கவில்லை. பல பேட்டிகளில் அவர் என்னால் முடிந்தவரை சினிமாவோடே இருக்கணும் என்று கூறினார். அவருடைய மகன் இறப்புக்கு பிறகு அவர் எந்த நிகழ்ச்சியிலும் பேசவில்லை என்றாலும் அதற்கு முன் நடந்த நிகழ்ச்சியில் கூட இன்னும் ஒரு நல்ல கதை படம் எடுக்கணும், நான் பார்த்த வாழ்க்கையை இன்னொரு முறை மக்களிடம் கொண்டு போகணும் என்று அவர் கூறியிருந்தார். அவர் ஆசைதான் இன்று கடைசி ஆசையாக ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. பாரதி ராஜா எப்பொழுதும் சினிமாவை ஒரு தொழிலாக மட்டுமல்ல, ஒரு பொறுப்பாகவே பார்த்தார். நான் எடுத்த படங்கள் மட்டும் போதாது, இன்னும் சொல்லப்படாத 1000 கதைகள் கிராமங்களில் கிடக்கின்றன என பலமுறை அவர் கூறியுள்ளார். அவர் சமீபத்த பேட்டி ஒன்றில் இன்றைய இளைஞர்கள் கிராமத்தை மறந்துவிடக்கூடாது, நம்முடைய வேர் அங்குதான் இருக்கிறது, அந்த மண்ணில் கதைகளை சொல்வது யார் தொடர வேண்டும் என்று உருக்க பேசினார். சினிமாவில் தற்போது நிலை குறித்து அவர் கவலை தெரிவித்தார். தொழில்நுட்பம் மறந்தாலும் மனித உறவுகள் குறைபடக்கூடாது என்றும் கதைகளில் உண்மை இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாரதி ராஜாவின் நெருங்கிய வட்டாரங்கள் கூறுவதன்படி புதிய தலைமுறையுடன் இணைந்து இன்னும் சில படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு கடைசி வரை இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஓய்வு என்ற வார்த்தையை அவர் ஒருபோது விரும்பியதில்லை. சினிமா பற்றி பேசுவதெல்லாம் ஒரு புதிய இயக்குநரை போல உற்சாகத்துடன் காணப்பட்டார். தமிழ் சினிமாவுக்கு பாரதி தாதிகா, ரேவதி, ராதா, ரஞ்சினி, நெப்போலியன் உட்பட பல திறமையான நடிகர்களை அறிமுகப்படுத்தினார் பாரதி ராஜா. கடைசி வரை புதுமுகங்களை தேடும் பணியிலே இருந்தார். புதிய திறமைகள், புதிய சினிமா உயிரோடு வைத்திருக்கவும் அவர் நம்பிக்கை கூறினார். இன்று அவரது மறைவு செய்தி வெளியான நிலையில் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் அவரது பேட்டிகளை பகிர்ந்து வருகிறார்கள். அவர் கடைசியாக பேசியது ஒவ்வொரு வார்த்தையும் இன்று ஒரு நினைவாக மாறிவிட்டது என்று பலரும் உருக்கமாக பதிவிட்டு வருகிறார்கள். ஒரு காலத்தில் கிராமத்தை திரைக்கு கொண்டு வந்த மனிதர் இன்று நினைவுகளாக மாறிவிட்டார். ஆனால் அவர் சொல்ல நினைத்த கதைகள், அவர் விதைத்த கனவுகள், அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்களும் தமிழ் சினிமா இருக்கும் வரை அழியாது. 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயதினை திரைப்படம் தமிழ் சினிமாவின் முகத்தை மாற்றியது. அதுவரை ஸ்டூடியோ செட்டுக்குள் இருந்த சினிமாவை வயல்வெளி, கிராமம், மண் வாசனை இருக்கும் இடங்களுக்கு கொண்டு சென்றார் பாரதி ராஜா. ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீதேவி உள்ளிட்ட பலரின் வாழ்க்கையின் திருப்பு முனை ஏற்படுத்திய படம் அது. அதற்கு பிறகு கிழக்கே போகும் வரையில் அழுகை ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, கருத்தம்மா என அவர் உருவாக்கிய படங்கள் ஒவ்வொன்றும் காலத்தால் அழிக்க முடியாத காவியங்களாக மாறின. பாரதி ராஜா என்ற பெயர் வந்தாலே ரசிகர்களுக்கு இளையராஜாவுக்கு நினைவுக்கு வருவார். பண்ணைப்புறத்தில் தொடங்கிய அந்த நட்பு தமிழ் சினிமாவின் பொற்கால கூட்டணியாக மாறியது. பல மேடைகளில் இளையராஜா என் நண்பன் மட்டுமல்ல, என் உயிர் என்று பாரதி ராஜா கூறியிருக்கிறார். இன்று அந்த நண்பரை விட்டு அவர் பிரிந்திருப்பது இளையராஜாவுக்கு மிகப்பெரிய இழப்பாக ரசிகர்கள் கருதுகிறார்கள். பாரதி ராஜா மறைந்திருக்கலாம், ஆனால் அவர் உருவாக்கிய உலகம் இன்றும் உயிரோடு இருக்கிறது. அதுவே அந்த மகத்தான கலைஞனின் உண்மையான மரபு. மேலும் பாரதி ராஜாவுடைய மரபை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.